எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஒரு 78,000 இடிக்குதுப்பா. ஒரு ராத்திரிக்குள்ள இந்த 78,000 எப்படி பரட்டுறது? இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்தா கூட எப்படியா சமாளிச்சிடலாம். உடனே வேணும்ல நெருக்கிறாங்க. எதையோ மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இப்ப திடீர்னு 78,000 எங்கிறது கிடைக்கும்? ஐயா நான் கொடுக்குறேன் ஐயா. ஐயா இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. குறையிற பணம் இதுக்கு கீழே தானே. இதை வச்சு உங்க கடனை அடைச்சிருங்க ஐயா. என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இது ஐயா கொடுத்த காசு தான். நான் உழைச்சதுக்கு மேல ஐயா எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு. அதுல இது கால்வாசி கூட கிடையாது. ஐயா தயவு செய்து இதை வாங்கிக்கங்க. ஐயா இத்தனை வருஷமா நான் இந்த குடும்பத்துல இருந்ததுக்கு நீங்க எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. முதல் தடவையா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயா. மொத்த பிரச்சனையும் என்னால தீர்த்து வைக்க முடியாது ஐயா. நான் ஒரு அணிலா இருந்து சந்தோஷப்பட்டு பையா. இதை மட்டும் வேண்டான்னு சொல்லி கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை எனக்கு கிடைக்காம பண்ணிடாதீங்க ஐயா. என்னையா வேலைக்காரங்கிட்ட போய் காசை வாங்கி கடனை அடைக்கணுமான்னு யோசனை பண்றீங்களா? ஏட்டா எப்படி எல்லாம் பேசி என்ன நோக்கடிக்கிறேன்? என்னைக்கிட்ட நான் உன்னை வேலைக்காரனா நினைச்சிருக்கிறேன். இந்த குடும்பத்திலேயே ஒருத்த மாதிரி நினைச்சு தர பழகிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நீங்க மனசார அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த காசை வாங்கிக்கங்க ஐயா. ஏய் வீரையா, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதா. உனக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஐயா எங்கிட்ட இருக்கிற எல்லா காசுமே நீங்க கொடுத்ததுதான் ஐயா. தனியா நான் வேற எங்க ஐயா போய் சம்பாதிச்சு இருக்க போறேன்? உங்க கூட இருக்கும்போது எனக்கு வேற என்னையா பிரச்சனை இருக்க போகுது? உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தான் எனக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு ஐயா. முதல்ல இதை முடிங்க ஐயா. ஐயா சரியாகலன்னா என்னால சாப்பிட முடியாது, தூங்க கூட முடியாது ஐயா. தயவு செய்து இந்த காசை வாங்கிக்கங்க ஐயா. ஐயா இதை மட்டும் நீங்க வாங்கலன்னா நான் குப்பையில போட்டுறேன் ஐயா. ஏய் என்ன மல்லிகா போனே பார்த்துட்டு இருக்க? சுந்தர் போன் பண்ணுவாருனா? ரெடி பண்ணலனா கூட தட்ஸ் ஓகே சுந்தர். ஹலோ
பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கல்ல, நல்லா பிரிஸ்கா சொல்ல வேண்டியது தானே. பணத்தை ரெடி பண்ணிட்டோம், எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கோன்னு அதிகாரமா சொல்லுங்க சுந்தர். என்ன சுந்தர் நீங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், போங்க. சாரி மல்லிகா, என்னால முடியாது. இங்க பாருங்க சுந்தர், திரும்ப திரும்ப நீங்க அதே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. முடியாதுன்னு சொல்ற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது சுந்தர். அதை நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் சொன்னா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்காக என் வீட்டுல வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வாங்க. என்ன செய்ய போறேன்? சுந்தர், நீங்க என்ன சொன்னாலும் உங்களை நம்பி நான் பணம் தர மாட்டேன். என்ன உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, போதுமா? போங்க. ஏன் நம்பிக்கை இல்ல? அது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியல, சொல்லுங்க. ஏன் என் மேல நம்பிக்கை இல்ல? சுந்தர், தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை நம்பி என்னால பணம் தர முடியாது. கிளம்புங்க. அப்பா மேல நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இதான் சான்ஸ். அப்பா சொன்னா தருவீங்கல்ல? இல்ல அப்பவும் தரமாட்டேன்னு தான் சொல்லுவீங்களா? அவரே வந்து வாங்கி தரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வயசான காலத்தில் அவரை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சு நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்பவும் நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா அவரை கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். அப்பா, அப்பா, இப்ப அவர் வந்துருவாரு. வந்தாருன்னா ஏன் என்ன நம்பி பணம் கொடுக்கலன்னு கேட்பாரு. காரணத்தை நீங்களே சொல்லிடுங்க.
அப்பா சுந்தர் என்ன இருங்க, பணத்தை எடுத்துட்டு வரேன். என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் வந்து சொல்லட்டும், அப்புறம் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நான் தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, இருங்க. என்ன சுந்தர், பேகும் கைமா வந்திருக்கீங்க? அம்மா பேக்ல என்ன இருக்கு? மல்லிகா எங்க? சுந்தர், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்னக்கா தெரியணும் இப்போ? இல்ல மல்லிகா, பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன, 1 கோடி ரூபாய் பணம் இருக்கும், கரெக்டா? என்ன மல்லிகா நீ? என்னக்கா சிரிக்கிறீங்க? நம்பிக்கை இல்லையா? சுந்தர், அந்த பேக்கை திறந்து அக்கா கிட்ட காட்டுங்க. ஐயோ, என்ன சுந்தர், பணம் கரெக்டா இருக்கா இல்ல கம்மியா எதுவும்? நம்பிக்கை இல்லைன்னா நீயே எண்ணி பார்த்துக்கோ. இந்த ச்சே, ச்சே, எனக்கு உங்க மேலயும் நம்பிக்கை இருக்கு, வேதா மேல அதுக்கு மேலயும் நம்பிக்கை இருக்கு. அக்கா, எடுத்துட்டு போங்க. சுந்தர், வேதா கிட்ட நீங்க அந்த பணத்தை வாங்கும் போது யாரும் பார்க்கலல்ல? பார்க்கல. வீட்ல உள்ள யாருக்குமே வேதா உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்காங்கிறது தெரியாதுல்ல? தெரியாது. சுந்தர், எதுக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் மாட்டிப்பீங்க. நான் மாட்டுவேனா? என்ன செய்ய போற? முதல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரிய சான்சஸ் இருக்கான்னு சொல்லுங்க. தெரியாது. வேதா தனியாக இருக்கும்போது தான் இந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் என்னை யாரும் பார்க்கல. குட். சரி, நீ இப்போ என்ன செய்ய போற அதை சொல்லு. பணம் கேட்க போறேன். உங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் பணம் கேட்க போறேன். வேதா, வாமா. பணம் வாங்கிட்டு போக வந்திருக்காரா? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா. கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. இல்ல மாமா, அந்த பணத்தை சுந்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. சுந்தர் வாங்கிட்டு போயிட்டானா? மல்லிகாக்கு கொடுக்க போறதா தான் சொல்லிட்டு வாங்கிட்டு போனாரு. வாட்? என்கிட்ட பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரா? நானே வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறேன்னு தானே சொன்னேன். அதானே,
சுந்தர்ட்ட எதுக்காக கொடுத்த? ஏய் சுந்தரங்கடா, அப்பா அண்ணன் மேலே தான் இருக்காரு. இவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? போய் கூட்டு வா, போ போ. அண்ணே அண்ணே, என்னடா? அப்பா கூப்பிடுறாருண்ணே. வாண்ணே. என்னப்பா? பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்றா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. என்ன பணம்ப்பா? என்னடா எந்த பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? மல்லிகாட்ட கொடுக்க சொல்லி வேதா உங்ககிட்ட பணம் கொடுத்தால, அந்த பணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானா? நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலப்பா. நீங்க தான் காலையில மல்லிகா வருவா, அவகிட்ட பணத்தை கொடுத்துடலான்னு சொன்னீங்க. அப்புறம் நான் எதுக்கு மல்லிகா கிட்ட பணத்தை கொடுக்க போறேன்னு வேதா கிட்ட கேட்கணும்? சுந்தர், விளையாடாதீங்க. இது பண விஷயம். அதுதாங்க நானும் சொல்றேன். பண விஷயத்துல விளையாடாதீங்க. போய் பணத்தை கொண்டு வந்து கொடுங்க, போங்க. நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க. என்ன கொடுன்னு சொல்றீங்க? நான் வாங்கிட்டு போனேனா? எப்போங்க? 1 ஹவருக்கு மேல இருக்கும். கேட்டிங்களாப்பா? நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. நான் எந்திரிச்சே 1 ஹவர் கூட ஆயிருக்காது. இப்போதான் மாடியிலேருந்து கீழே வரேன். அப்புறம் எப்படிப்பா நான் பணத்தை வாங்கியிருக்க முடியும்? சரி, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் ரூம்ல போய் செக் பண்ணி பாருங்க. வேதா, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கீங்க? அத நான் கேட்கணும். என்ன நடக்குதுங்க? என்ன பணம் வாங்க வர சொல்லிட்டு ஆளாளுக்கு கதை பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கொஞ்சம் இருமா, உன் பணம் எங்கேயும் போயிடாதுமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. சுந்தர், உங்ககிட்ட பணத்தை கொடுக்கலன்னு ஏன்டா இப்படி சொல்ல போறா? கொண்டாந்து கொடுத்துட்றா. அப்பா, அதை நான் சொன்னேன்னா நாகராஜ் அப்புறம் என் கூட சண்டைக்கு வருவான். ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் வந்தா என் தலை தான்ப்பா உருளுது. அண்ணா, இப்ப ஏன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு அப்பாவை தவிர எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் வேதாக்கு என்னடா பிரச்சனை? அவங்க தலையில அடிபட்டதுல இருந்து என்ன நடக்குது, என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுப்பா. நடந்ததை நடக்காததாகவும் நடக்காததை நடந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா, தேவையில்லாம அவங்க மேல பழி போட்டு பேசாதீங்க. அப்பா, டாக்டரே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ப்ராப்ளம் சின்னதா இருக்கும்போதே ஜாகிரதையா இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவன் தான் கேட்கல. இப்ப பாருங்க, 1 கோடி ரூபாய் எங்க போச்சு, என்ன ஆச்சு, என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. சுந்தர், எதையாவது பேசி எனக்கு இருக்கியாக்க பார்க்காதீங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு போனது நீங்க தான். இதுக்கு மேல நான் வேற வந்து உங்களுக்கு கிறுக்காக்கணுமாக்கும். ஏங்க, உங்களுக்கு முத்தி போயிட்டதுனால தான் இந்த பிரச்சனையே. அண்ணா! ஏய், சும்மா சும்மா முறுக்கிட்டு வராதடா. தம்பி போட்டாட்டின்னு அமைதியா போனா கடைசியில என்னைய குற்றவாளி ஆக்குறீங்க. அப்பா, இதுதான் நான் நேத்தே சொன்னேன், வேதா கிட்ட பணத்தை கொடுக்காதீங்க, பிரச்சனை வரும்னு. நீங்க தான் பொறுப்பானவா அது இதுன்னு சொன்னீங்க. அப்ப என்னால சொல்ல முடியல வேதாக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு. சுந்தர், எனக்கு மென்டல் ப்ராப்ளம்லாம் இல்ல. இல்லன்னா பணம் எங்க? இது பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அது ஏன் பணம்? நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, கண்ட பைத்தியக்காரி கூட தான் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு இப்ப என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா? யார் நீ பைத்தியக்காரி? நீதான். குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்களே. குடும்பத்துல இருக்கிற யாரும் சொல்லல, சுந்தர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரியும். சுந்தர் உன்னை பைத்தியம் சொன்னா அதுல எனக்கு என்ன சம்பந்தம்? இதுவே பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. நட்ராஜ், நீயே சொல்றா, வேதாவுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? ஏய் சொல்றா, இதுக்காக நீ டாக்டரை பார்த்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்தல, அப்பா கிட்ட சொல்லு. டாக்டரே சொல்லியிருப்பாங்க வேதாவுக்கு ரொம்ப முத்தி போச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், வேற வழி இல்லைன்னு. ஏன்டா அமைதியா இருக்க? சொல்றா. அப்பா, வீரையா தலையில எப்படி அடிபடுதுன்னு கேட்டீங்கல்ல, இந்த பைத்தியம் தான் பூத்தொட்டியை போட்டு உடைச்சிச்சு. மாமா, இது எதையும் நம்பாதீங்க மாமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. சுந்தரம் மல்லிகாவும் சேர்ந்து பிளான் பண்ணி
என்ன பைத்தியமாக்க ட்ரை பண்றாங்க மாமா. அவன் மட்டும் சொல்லியம்மா, எல்லாருமே சொல்றாங்களேம்மா. இல்ல மாமா, நீங்களும் நம்புறீங்களா? உனக்கே தெரியாம எல்லாமே நடக்குதுன்னு சொல்றப்ப நீ என்னம்மா பண்ணுவ? மாமா இல்ல மாமா, எனக்கு எதுவுமே இல்ல மாமா. எனக்கு தெரியாம எதுவுமே நடக்கல. அவன் மட்டும் சொன்னா பரவாயில்லையம்மா, எல்லாருமே இல்ல சொல்றாங்க. இல்ல மாமா. எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. சரி, இவளுக்கு கொடுக்கறதுக்காக 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட பணம் கொடுத்தே இல்ல, இந்த பணம் எங்க? தெரியல இல்ல, அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியல இல்ல. டேய், நீ சொன்னது நிஜமா இருக்கும்னு பயமா இருக்கடா எனக்கு. அந்த டாக்டர் ஏதோ சொன்னாருன்னு இல்ல, ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தா சரியாயிடும்னு ஏற்பாடு பண்ற அதுக்கு.